ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பித்திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பவைகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சிலுவை தியான நாட்களிலே இந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த 2026ஆம் வருஷத்திலே சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் இந்த வருடத்தில் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். சிலுவை என்பது அது வெற்றியின் சின்னம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை தாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாழ்த்தி பிதாவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திலே விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அங்கே நோயிலிருந்து விடுதலை உண்டு, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டுவதில்லை. எப்போது பார்த்தாலும் நம்முடைய சிலுவையைத்தான் வெளியே சொல்லுகிறோமே தவிர அந்த சிலுவைக்கு பரிகாரமாக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையானவைகளை நாம் அறிக்கையிட தவறி விடுகிறபடினால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அநேக நோய்களை வேதனைகளை நாம் சுமந்து கொண்டோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற செய்தி, நீங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தையை நீங்கள் படிக்கணும். படித்த ஆண்டவரே, நான் எழும்பன ஆண்டவரே, என்னுடைய தோல்விகள் அல்ல, என்னுடைய நோய்களை நீர் கல்வாரி குருசிலே சுமந்தீர் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லணும். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சிலுவையை நாம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் எழும்ப போகும். நம்முடைய சரீரத்திலே நாம் நோய் இருக்கிறது என்று நாம் அறிக்கையிடுவோம் என்று சொன்ன சத்துரான் ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்ம வீட்டை விட்டு, நம்முடைய சரீரத்தை விட்டு போவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நம் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு நீர் பலன் தரணும், எனக்கு வேற வழி தெரியவில்லை, என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்குள்ளே கிடக்கிறேன், எனக்கு சிலுவையை நீர் காட்டணும் ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையில ரத்தம் என்னுடைய சிரசிலே ஊற்றப்படணும், என் சரீரத்துக்குள்ள ஊற்றப்படணும், நான் விடுதலை பெறணும். அந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய சிலுவை வல்லமை உள்ளது, மருந்து மாத்திரைகளை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ரத்தம் அது வல்லமை உள்ளது, அதிசயங்களை செய்யக்கூடியது, பிசாசுகளை அழிக்கக்கூடியது. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசணும், எழும்பணும். இந்த இதுக்குள்ள நான் முடங்கி கிடப்போம், நமக்கு சுத்தம் இல்லை ஆண்டவரே, என் சரீரத்திலே காணப்படுகிற அந்த உபாதை நீங்கி போகணும், அது சத்துருவானன் கட்டி வைத்திருப்பான் என்று சொன்ன அறுக்கப்படணும். என் அக்கிரமத்தினால நான் எனக்கு விடுதலை தரணும், என்னுடைய அக்கிரமத்தில் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாம் கேட்கணும். ஒவ்வொரு ஆண்டவரே இந்த சிலுவை நான் சுமக்கும்படியாக
நீர் அனுமதிக்கவில்லை. ஏன்னு சொன்னா என்னுடைய பாடுகள், என்னுடைய வியாகுலங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி குருசில சுமந்து தீர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை நான் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று நாம் சொல்லணும். நீங்க இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இன்றையிலிருந்து அறிக்கணும், ஆண்டவரே உம்முடைய சிலுவை அது தோல்வியின் சின்னம் அல்ல. அங்கே என்னுடைய ஜெயம் இருக்கிறது, என் நோயிலிருந்து விடுதலை இருக்கிறது, என்னை கட்டி வைத்துக்கிற பிசாசு கட்டிலிருந்து விடுதலை இருக்கிறது. அந்த உணர்வோடு சிலுவை நோக்கி பார்க்கணும். எப்பொழுது பார்த்தாலும் சிலுவை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் வரும் என்று சொன்னால் நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள். இயேசு மறுபடி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி மதர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் வைத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்த பின்பாக நடந்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். சிலுவை என்பது அது அவமானத்தின் சின்னம், அது பரிகாசத்தின் சின்னம், அது தாழ்மையின் சின்னம். ஆனால் இங்கே சிலுவை ஒரு ஜெயத்தின் சின்னமாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. திரை அதுவரையிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மனிதர்கள் யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் தவிர ஒருவரும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாத இடத்துக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய வழியை திறந்தவர். ஜீவனை கொடுத்தபடியினாலே அதற்குள்ளே போகும்படியான வழியை உருவாக்கினார். பாவி ஒருவனும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் போக முடியாது. எப்பொழுது இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அப்பொழுது அங்கே ஒரு விடுதலை உருவாகிறதை காண முடியும். எந்த மனிதனும் என்னண்டை வர முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை ஆண்டவர் உருவாக்கினார். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, என்னண்டை வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவருடைய கிரியை சிலுவையிலே வெளிப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் ஆண்டவராய் இயேசு உலகமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் முதலாவது திறந்தது திரைச்சிலை திறந்தார், இரண்டாவதாக கல்லறைகளை திறந்தார். அப்படித்தானே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து அவர் ஜீவனை விடும்போது அநேக கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை தியானிக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தியானிக்க வேண்டும். இயேசு மரித்த போது அவர் சிலுவையிலே செய்த மிகப்பெரிய காரியம், நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களை எழுப்பினார். நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களில் நாம் சோர்ந்து போய் கிடக்கிறோம், செத்து போய் கிடக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உலகத்தை பார்த்து பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து வேதனைகளை சுமந்து கொண்டு திரிகிறோமே தவிர அதற்கு மேலாக ஜெயமெடுத்த இயேசுவை நோக்கி பார்ப்பதில்லை. இந்த இடத்துல நம்முடைய அங்கு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரை நோக்கி உலகத்திலே நாம் வாழும்போது உலகத்திலே நாம் ஜெயமெடுக்க போகிறோம். ஆண்டவர் யார்? அவர் திரைச்சிலை திறந்தவர். அதே போல கல்லறைகளின் திறந்த வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். சிலுவை தியானிக்கிற நாம் சிலுவையின் வெற்றியை கண்டிப்பாக நினைவு கூறத்தான் வேண்டும். அது மனிதனுக்கு, உலக மனிதனுக்கு அது கேள்விக்குறி. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிலுவை பற்றி உபதேசம் கட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன். எனவே ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிற நம்ம ஆண்டவருடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். அநேக குறைவுகள் நம்முடைய வாழ்விலே காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா குறைவுகளோடும் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே இந்த நாட்களில் இந்த சிலுவை தியானிக்கிற நாம் ஆண்டவருடைய சிலுவையின் ஜெயத்தையும் நாம் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மாற்கு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டபோது, மெய்யாகவே அந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இந்த தியான நாட்களிலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் போது காணப்பட்ட சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று கொண்டு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிடுகிறார். அண்ட சராசரங்களையும் படைத்து அகிலத்தை ஆளுகை செய்த ஆண்டவர், அவர் எருசலேம் வீதியிலே சுற்றி நடந்த போதெல்லாம் பிணியாளிகளை விடுதலையாக்கினார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கினார். பிசாசின் மேல் அதிகாரம் மாத்திரமல்ல, இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராய் காற்றை எதட்டினார், கடலை எதட்டினார். எல்லா காரியங்களையும் செய்தவர் இப்பொழுது சிலுவையிலே நின்று கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை பிதாவுக்கு நேராக வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக சிலுவையிலே தன்னை பிதாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். எதை கொண்டு? தன்னுடைய ஜீவனை கொண்டு ஆண்டவர் பலியிடும்படியாக ஒப்புக் கொடுத்தபடியினாலே நமக்கு மீட்பை உருவாக்கினார். ஏன்? நாம் வறுமையாய் கிடக்கிற நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருந்தார். எப்பொழுது நீங்க பார்த்தாலும் சரி, இயேசு போன இடங்களெல்லாம் நிறைவு உண்டானது, குறைவுகள் நிறைவானது, கோணலானவை செவையானது, எல்லா காரியங்களையும் குடும்பங்களிலே ஆண்டவர் செய்தார். இந்த நாளிலும் இந்த வீட்டில் நாங்கள் வந்திருக்கிறதற்கு நோக்கம் உண்டு. கால் வைக்கிற இடத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவை தரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இதே சூழ்நிலை, வறுமையாய் கிடந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அநேகரை ஆசீர்வதித்தார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னா, அங்கே ஒரு விதவை சொல்லுகிறாள், எனக்கு ஒரு குடம் தண்ணி எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாள். வறுமையாய் கிடந்த இடத்திலே அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ நிறைய குடங்களை வாங்கி கொண்டு வா, நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அங்கே காரியம் நடைபெறும் என்று அங்கே சொல்கிறார். அந்த சொன்னபடியே அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அங்கே நிறைவை ஆண்டவர் செய்தார். இந்த வீட்டுக்குள்ளும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதுதான். இந்த 2 நாட்களிலே நமக்கு குறைவுகள் உண்டு, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? இரட்சகராய் இயேசு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவரான ஆண்டவர் தன்னை வறுமையாக்கி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 83ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசுவின் சிலுவை பாடை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்விலே வறுமைகள் சூழ்ந்த நேரங்களிலே, நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருக்கிற நேரங்களிலே நாம் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்ன, ஆண்டவரே நீர் சிலுவையிலே எங்களுக்காக உம்மை முழுவதுமாக வறுமையாக்கினார். 2 சராசரங்களையும் படைத்து எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் வறுமையாக சிலுவையில நின்று கொண்டிருந்தார். ஏன்? நாம் வறுமையாய் கிடப்பது அவருக்கு சுத்தம். இதை போலதான் ஆண்டவர் சிலுவையில் அவர் முதலாவது பிறக்கும் போதே எங்கே பிறக்கிறார்? இந்த மாட்டு கொட்டகையிலே பிறக்கிறார். நம்முடைய வறுமைகள், நம்முடைய எளிமையான நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர். எனவேதான் ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து பிதாவின் கையிலே அவரை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்விலும் அநேக காரியங்களை செய்கிறோம். வறுமை வரும்போது எங்கே போவது என்று தெரியவில்லை. ஆண்டவரிடத்து சொன்ன, ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக உம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இருந்த நாட்களிலே உம்மையே நாங்கள் பிடித்து கொண்டு
எங்கள் குறைகளை நிறைவாகும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம்முடைய ஆண்டவர் யார்? சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தாலும் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அவரே பிதாவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். சிலுவை என்று சொல்லுவது சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய சுயத்தை நிறைவேற்றும்படியாக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்வு மேன்மையாக வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறோம். இந்த விதவை தீர்க்கதரிசியின் மனைவியானவள், அவள் சொல்லுகிறாள், கடன்காரன் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்க வந்திருக்கிறான். எப்படி? தீர்க்கதரிசியின் வீட்டிலும் குறைவு இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே ஆளுகை செய்யும். தேவ பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்துல கால் வைத்திருக்கிறோம். இதற்காக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறும்படியாக. சிலுவையின் நாட்கள், எல்லா உலகமும் சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிறது. சிலுவையிலே வருகிற ஆசீர்வாதத்தின் நிறைவை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாமல் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது வழியில் நடந்து போனவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள் இருவரும் சொன்ன வார்த்தை என்ன? நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது விசுவாசிப்போம். அவருடைய நோக்கம் என்ன? இவர் ராஜாவாக இருந்தால் மீட்டு விட வேண்டும், விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினால் அந்த கேள்வியை அவள் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யார்? பூமியிலே வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தவர், மனுக்குலத்தின் மீட்பை உருவாக்கும்படியாக வந்த ஆண்டவர். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த காட்சி உலக மனிதர்களுக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் வந்தது ஒரு நோக்கம் உண்டு. பாவிகளை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கும்படியாக பிதாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். உலகத்தின் இரட்சகரான இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது உலக மனிதர்களுக்கு கேள்விக்குறி. ஆனால் அந்த ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நினைவில் கொள்ளும்படியாக, நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தவர். அவர் சர்வலோகத்தின் அதிபதியாக இருந்தாலும் பூமியிலே மனிதர்களை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்து மனுக்குலத்துக்கு மீட்பை உருவாக்கினார். வாழ்விலே என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவரங்களை ரட்சிப்பார், இவரங்களை மீட்டு விடுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டங்களிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருப்பது அநேக ஜனங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு மனுக்குலத்திற்கு மீட்பை உருவாக்கினார். இதே சம்பவத்தை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே துரத்தப்படுகிறான். இவர் நினைத்தார் இதோடு முடிந்து போயிற்று, சொப்பனக்காரன் இதோடு ஒழிந்து போனான் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்களை ஜீவரட்சணை செய்யும்படியாக யோசேப்பை முன்னே அனுப்பினதாக அவன் தன்னுடைய அண்ணன்மாரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அண்ணன்மார்கள் வந்து அவனிடத்திலே சொல்லுகிறார்கள், இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்திலே இந்த சகோதரனை இழந்து போனோம் என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து அழுது விட்டு சொல்லுகிறார்கள். 49ஆம் அதிகாரம் சரி, கடைசியில இந்த தகப்பன் இறந்த பின்பாக இந்த யோசேப்பு அதே வார்த்தை அவரிடத்திலே சொல்லுகிறான், உலகத்திலே மீட்பை ஜீவரட்சணை செய்யும்படியாகத்தான் என்னை ஆண்டவர் வேறுபரித்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். சிலுவை பாடு என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு அதற்குள்ளே ஆண்டோடைய நோக்கமும் திட்டமும் தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனை இல்லாமல் வாழ்வும் இல்லை. அப்படிதானே? பிரச்சனை இல்லாதது வாழ்வில்லை, பிரச்சனை இல்லாமல் வாழும் இல்லை. இது ரொம்ப தெளிவாக புரியுது. சிலுவைனாலே பிரச்சனை தான், சிலுவைனா சோதனை தான், சிலுவைனா எல்லா விதமான பரியாசம் நிறைந்ததான். ஆனால் என்னது?
அங்கே ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியாக கொண்டு போவார். அநேக பரிசுத்தவங்களார் சோதனைக்கு நேராக நடத்தி இருக்கிறார். அதற்கு பின்பாக ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கு. எனவே இந்த வார்த்தையை வாசிக்கிற நாம், கேட்கிற நாம், நமக்குள்ளே ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். உலகத்தில் எல்லா பாடுகளும் உபத்திரவங்களும் பரியாசங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் இரட்சகராக இயேசு நமக்கு இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த சிலுவை தியான நாட்களிலே சிலுவை இரட்சகரான இயேசுவை நினைக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, அதை காட்டிலும் ஆண்டவர் யார்? இரட்சகரான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற உணர்வை தரும்படியாகத்தான் இந்த வீட்டில் ஆண்டவர் கால் வைக்கும்படியாக கிருபைதார். ஆண்டவர் யார்? இரட்சகர். எனவே நம்முடைய வாழ்விலும் அவர் இரட்சகராய் நாம் தீர்மானம் பண்ணி நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்கிற போராட்டத்தின் மத்தியிலே சொல்லணும், தைரியமா சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை நடத்தி கொண்டு வருகிற பிரச்சனைகளிலே நான் விழுந்து போவதில்லை, நான் நீர் இரட்சகராக இருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பு நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ யூதருக்கு ராஜாவானால் சிலுவையில் இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று சொன்ன அந்த மனிதருடைய வார்த்தையை நீர் காதிலே கொள்ளவில்லை ஆண்டவரே. காரணம் என்னவென்று சொன்னால், நீர் வந்ததற்கு நோக்கம் உண்டு. நீர் இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தீர் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக பாவிகளாய் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீட்பை உருவாக்கினீர் ஆண்டவரே. இரட்சகரான இயேசுவை நாங்கள் பற்றி கொண்டு இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் உம்மை உலகத்துக்கு பறைசாற்றும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய இரட்சிப்பின் காரியமான இந்த வீட்டில் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளாய், சபையின் திருச்சபையின் அங்கத்தினர்களாய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். உடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. எந்தெந்த இடங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ எல்லா எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலகீனங்களை நீக்கி போடுவீராக. உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதல் வயதிலும் தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த வீட்டின் மேல் அளவில்லாமல் வைக்கப்படுவதாக. அதரிசனமான அடுத்த அந்த வீட்டுக்குள்ளே பாய்வதாக. உம்முடைய கிருபையும் இரக்கம் இந்த வீட்டின் மேல் நிறைவாய் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரியோர் சிறியோரையும் பாதுகாப்பீராக. உம்முடைய அற்புதமான ஆளுகைக்குள்ளாய் இந்த வீட்டை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய இணையில்லாத பிரசன்னம் அனைவரோடும் இந்த குடும்பத்தோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.